சாத்தான சீரவாக்குற வேலையில தான் நம்ம இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லை. சாத்தான் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சிலுவையில அப்படி ஆக்கி இருக்கிறார் இயேசு. ஆமா, நீங்க தேவனுடைய வார்த்தையை பார்க்காம சாத்தான பார்த்துட்டு கூடாது. அவன் தந்திரமா உங்க இருதயத்துல வல்லமையாய் கிரியை செய்கிற, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற, உங்க வாழ்க்கையை மாத்துகிற தேவனுடைய வார்த்தையை உங்க இருதயத்திலிருந்து எடுத்து போற அவன் ரெடி ஆயிட்டான். புரிஞ்சது உங்களுக்கு? ரெடி ஆயிட்டான். அதனால நீங்க அதுதான் பாருங்க, ரொம்ப கருத்தா கவனிக்கணும். வார்த்தை வரும்போது உங்க வாழ்க்கை மாறும். இங்க பாத்தீங்களா, நீங்க வார்த்தை கவனிச்சா, நான் அனுப்பின வசனம் உங்க வாழ்க்கையில வரும்போது வெறுமையாய் திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் ஆகியும்படி வாய்க்கும். அப்படி வாய்க்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்கள் எப்படி போவீங்க சொல்லுங்க? சொல்லுங்க. இப்ப மகிழ்ச்சியே இல்லையா? நான் சொல்றேன், தேவன வார்த்தை இருந்து வச்சுட்டு போங்க. அது கண்ணும் கருத்துமா காத்துக்கோங்க. வார்த்தையவே பேசுங்க. வேற பிரச்சனையே பேசாதீங்க. அவன் பேசினா, இவன் பேசினா, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, பேசவே பேசாதீங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அதுதான் என் இருதயத்துல, அதான் என் மனசுல, அதுதான் என்னுடைய இருதயத்தில் இருக்கும். சாத்தானே நீ எடுக்க முடியாதுன்னு சொல்லி அதையே பாட்டா பாடுங்க, அதையே பேச்சா பேசுங்க, அப்படியே பண்ணுங்க. மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள். அல்லேலூயா.